ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் நாம் இந்த ஆன்மீக பாதையில் சீரான நிலையில் கொண்டு வளர்ச்சியின் பாதையில் செல்வதற்காக சில நுணுக்கங்களையும் சுட்டிக்காட்டுகின்றார். நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளையும் கொடுக்கின்றார். இதில் முதலிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுகின்றார். அந்த ஆரோக்கிய நிலை நாம் சீராக இருக்க வேண்டும் என்றால் உடலிலே சுரக்கக்கூடிய அமிலங்கள், அதாவது சுரப்பிகள் என்று சொல்லலாம், நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லாத சுரப்பிகள் என்று இன்று விஞ்ஞானம் மருத்துவ ரீதியாக எத்தனையோ இதுகளை கண்டுபிடித்துள்ளார்கள். அதை பற்றிய கோடிட்டு காட்டுகின்றார். உதாரணமாக வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திவாரம் பலமாக இருத்தல் வேண்டும். வீடு கட்ட அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சுவரை எழுப்ப வேண்டும் என்றாலும் அதிலே சேர்மானங்கள், அந்த கலவைகள் இன்னென்ன அளவு அதை வைத்து கலந்து அந்த சுவரை எழுப்பினால்தான் அந்த சுவரும் உறுதியாக நிற்கும். இதைப் போலதான் நம் உடலில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அது சீரான விகிதத்திலே அது சுரந்து அது அந்த அளவை சரியான அளவு கொண்டிருந்தால்தான் இந்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக அல்ல, உடல் ஆரோக்கியம் பெற்றால்தான் அதுவே நம் எண்ணத்தின் மையக்கோள் வலுவான கோளாக ஊன்றி ஒரு சுவர் நிற்பதற்கு அந்த வலு உறுதி தேவை போன்று நாம் இந்த ஆன்மீக நிலையில் வலுவான நிலையில் கொண்டு எண்ணம் செல்வதற்கு இந்த ஆரோக்கிய நிலை மையக்கோளாக நின்று அதன் மூலமாகத்தான் நாம் ஆத்ம சக்தியை வலுவாக பெற முடியும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த அமிலங்கள் எப்பொழுது மாறுபாடு கொள்கிறது என்றால் சலிப்பு, சங்கடம், கோபம், பேராசை, அதிகமான உல்லாசம், இப்படி சில சீர்கேடான உணர்வின் நிலையில் நாம் சிக்கப்படும் பொழுது அந்த நேரங்களிலெல்லாம் நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் கனமாகி அந்த கனமான சுவாச நிலைக்கொப்ப நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த அமிலங்கள் எல்லாம் அதுதான் குண அமிலம் என்று சொல்வது. அது நமக்குள் கூடியும் குறைந்தும் அந்த அமிலங்களுக்கு உண்டான சுரப்பிகள் அந்த அமிலங்களை அதிகமாக சுரக்கும் பொழுதோ இல்லை குறைவாக சுரக்கும் பொழுதோ உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. அதனால் நம் எண்ணமும் சோர்வடைகின்றது. இந்த உடல் என்ற இந்த கூடை பல பிணிகளுக்கு, பல நோய்களுக்கு ஆளாகின்றது. அதாவது சுவர் எழுப்புவதற்கு அந்த சாமான்கள் சிறிதளவு மாறுபட்டாலும் அது பலம் இருக்காது. உதாரணமாக மணல் அதிகமாகிவிட்டால் உதிரத் தொடங்கும். சிமெண்ட் அதிகமாகிவிட்டால் வெடிக்கும் தன்மை வரும். நீரை அதிகமாக சேர்த்து விட்டால் அதனுடைய பக்குவ நிலைக்கு கலவையை சரியாக சேராது. அது மனிதனால் எழுப்பப்படும் சுவருக்கு அதனுடைய கலவை, அதனுடைய குணம் மாறுபடும் பொழுது அது சீராக இருப்பதில்லை. இது போன்றுதான் மனித உடலிலும் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், சுவாச நிலைகள், அதைத்தான் அந்த அமிலங்கள் என்று சொல்வது, குண அமிலங்கள் என்று சொல்வது. அதனுடைய சக்திகள் கூடி குறையும் நிலை ஏற்பட்டால் நம்முடைய சக்தி நிலை எப்படி வலுப்பெற முடியும்? வலுப்பெற முடியாது. அதை நாம் சீராக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முதல் ஒரு குறிப்பாக சொல்லுகின்றார். இதற்கு அடுத்தால் போல் ஒரு காட்சி காண்பிக்கின்றார். ஒரு ஆற்றின் கரையில் ஓடமும் துடுப்பும் இருக்கின்றது. இந்த கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டும் என்று செயல்படும் பொழுது அந்த ஓடக்காரனால் நீர் எந்த பக்கமாக செல்லுகின்றதோ அதன் பக்கமாக செல்லாதபடி நீரை அது விலக்கித் தள்ளும் எதிர் துடுப்பு போட்டு ஓடத்தை அக்கரைக்கு சென்று சேர்க்கின்றான். நாம் அங்கே இறங்குகின்றோம். இதைப் போலதான் இந்த உலக பந்தம் நாம் பிறந்த இந்த நிலையில், இந்த உயிரான்மா என்ற நிலையில் கரை சேர்க்க பிறவிதான் நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை என்ற ஆட்டினை கடக்க வேண்டும். அதற்கு எதிர் துடுப்பு போட்டுத்தான் நாம் இந்த மார்க்கத்திலே நாம் சரியான முறையிலே அந்த ஓடக்காரன் நீரை பிளந்து ஓடத்தை அக்கரைக்கு சென்று சேர்ப்பது போன்று நாம் இந்த வாழ்க்கை என்ற இந்த ஆட்டினை கடக்க எதிர்த்துடுப்பாக நாம் போட்டு மெய் உலகை அந்த மகரிஷியல் ஞானிகள் வாழும் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் செல்லும் ஓடமும் நாம் நம்பி ஏறிய ஓடக்காரன் திறமையும் நன்றாக இருந்தால் போகக்கூடிய மார்க்கம் எளிதாகின்றது. ஆக இந்த உடல் என்னும் இக்கூடு ஆரோக்கியமுடன் நல்ல எண்ணம் கொண்ட நிலை பெற்று அத்தகைய ஆன்மாவாக இந்த ஓடம் அமைந்தால்
ஓட்டுபவனின் திறமையை ஒத்த வாழ்க்கையில் ஒன்றப்பெறும், அதாவது ஒன்றி வாழும் நிலைகள். அதாவது என்றால் வாழ்க்கை என்றால் நாம் மட்டுமல்ல, குடும்பமாகத்தான் வாழ்கின்றோம். அவரவர்களுடன் இணையும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அமைதல் வேண்டும். நல்ல ஓடமும் திறமைமிக்க ஓடக்காரன் இருந்தால் செல்லும் வழி எளிதாகின்றது. எதிர்த்துடுப்பை போட்டு நாம் செலுத்தி பல எதிர்நிலையான நிலைகளை நாம் விலக்கி அக்கரைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஓடம் செல்லும் வழியில், அதாவது நீர் அது எந்த பக்கமாக ஓடுகின்றதோ, துடுப்பு போடவில்லை என்றால் நீர் எந்த பக்கமாக இழுத்துச் செல்கின்றதோ ஓடம் அது வழி சென்றுவிடும். ஆக நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நடக்கும்படி எல்லாம் நடக்கட்டும். நமக்கு எல்லாமே வரக்கூடிய நிலை எல்லாமே ஆண்டவன் அளித்தது, அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்ற நிலையில் நீர் போகும் போக்கில் ஓடும் ஓடத்தைப் போல அல்ல என்று இந்த இடத்துல முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுகின்றார். ஆனால் ஒரு சிலர் நடப்பதெல்லாம் ஆண்டவன் செயல், அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று அப்படி இருப்பார்கள். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதை எதிர்த்துடுப்பு போட்டு நாம் படகை அக்கறைக்கு சென்று சேர்ப்பது போன்று எந்த ஒரு இன்னலான நிலை ஏற்பட்டாலும் அதன் போக்கிலேயே செல்லாமல் இந்நிலையிலிருந்து மீளும் வலுவான எதிரான துடுப்பை போன்று வலுக்கொண்ட செயல் செய்தால்தான் அந்த இன்னலிலிருந்து மீள முடியும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். அந்த இன்னலிலிருந்து மீளும் நிலையாக நம்முடைய செயல் அமைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பாதையும் நன்றாக அமையும் என்பதனை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் இதை இப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் இப்பொழுது மனிதனாக இன்று பிறந்திருக்கிறோம் என்றால் ஏற்கனவே நாம், அதாவது விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்வார்கள், போன ஜென்மத்தில் நாம் விட்ட குறையினால்தான் இந்த பிறவில் நாம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கின்றோம். ஆகவே ஜென்ம பிறப்பில் வந்த பயனை வாழ்க்கை என்ற வடிவில் நாம் முழுமை எய்தி நாம் அடைய வேண்டிய அக்கறை, அதாவது அக்கறை என்பது பிறவியில்லா நிலை என்னும் அந்த நிலையை அடைய செம்மையான நிலைகளை நாம், அதாவது ஞான ஒளி மார்க்கமாக நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே அறிந்து அந்த வழியறிந்து நாம் செயல்பட வேண்டும். வழியறிந்து செயல்பட்டால் இந்த பிறவியிலே நாம், போன பிறவியிலே நாம் விட்ட குறை தொட்ட குறை என்று அமைந்தது போல் அல்லாதபடி இந்த பிறவியிலேயே நாம் பிறவியில்லா நிலை அடைய முடியும். அதற்குண்டான வலுவான உணர்வாக நம்மை ஞானத்தின் பாதையில் ஈஸ்வர பற்றவர்கள் நம்மை அழைத்துச் செல்லுகின்றார்கள்.